கந்தப்புகழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம விளக்கின் சிறப்புகளையும் அதை எப்படி பராமரிப்பது என்கின்ற முறையையும் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆத்ம விளக்கு என்பது நம் உள் இருக்கும் இறை ஒளியை வெளிப்படுத்துவதாகும். இந்த விளக்கை ஏற்றுவது மன அமைதியை தருவதோடு துயரங்களை போக்கி நம் ஆத்மாவை சுத்திகரித்து நேர்மறை ஆற்றலையும் ஞானத்தையும் பெற உதவுகிறது. இந்த விளக்கு தரும் ஒளி நமது அக இருளை போக்கி ஆழ்ந்த மன அமைதியை தருகிறது. வீட்டில் எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி மற்றும் பீடை போன்றவற்றை விரட்டும் ஆற்றல் இதற்கு உண்டு. சித்தர்கள் மற்றும் மகான்களால் பெரிதும் போற்றப்படும் இந்த விளக்கை ஏற்றுவது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களின் முழுமையான அருளை பெற்று தரும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி ஆரோக்கியமும் செல்வ வளமும் மேம்படும். இப்போ இந்த ஆத்ம விளக்கினுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஆத்ம விளக்கு என்று சொல்லக்கூடிய அணையா விளக்கை நம் இல்லத்தில் வைத்து எப்படி பராமரிப்பது அப்படிங்கிற முறையை இப்ப நம்ம பார்க்க போலாம். இப்ப பொதுவாகவே வீட்டுல நம்ம அணையா விளக்கு அப்படின்னு ஏத்துனா அதுக்கான போதிய இடம் இருக்க வேண்டும். இவ பக்கத்துல எதுவும் சீக்கிரம் பற்றக்கூடிய துணியோ இல்ல ஏதோ பேப்பரோ இல்ல மற்ற பொருட்களோ இருக்காமல் தவிர்க்க வேண்டும். அதுக்காக இப்ப நம்ம நிறைய ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்களே தெரியும், கண்ணாடி கூண்டுக்குள்ள விளக்க வச்சு அதை மூடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. அப்ப அதை நம்ம பயன்படுத்தி அந்த விளக்க பத்திரமா வச்சுக்கணும். ஆனா 24 மணி நேரமும் அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணுமானா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த திரியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம், எண்ணெய் ஊற்றுவோம், அந்த திரி முடிஞ்சு போச்சுன்னா மாத்துவோம். அப்ப நம்ம என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விளக்கை மலை ஏற்றுவதற்கு முன்னாடி இன்னொரு ஏதாவது ஒரு அகல் விளக்குலையோ இல்ல மற்ற ஏதாவது ஒரு விளக்குலையோ எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு அதுல ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கை ஏத்திட்டு அப்புறம் இதை மலை ஏத்திட்டு இதை நம்ம சரி பண்ணி திரியெல்லாம் மாத்தி எண்ணெயெல்லாம் ஊத்திட்டு அப்புறம் அந்த விளக்க மலை ஏத்திட்டு இதை நம்ம சரி பண்ணுவோம். சரிப்பா, இப்ப நமக்கு ஏதாவது ஊருக்கு போறோம் அப்பெல்லாம் என்ன பண்றதுன்னா, அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விளக்கு வாங்குவோம். இப்ப வசதியா இருக்கிறவங்களும் பெரிய விளக்கா வாங்குவாங்க, வசதி இல்லையா சின்ன விளக்கா வாங்குவாங்க. வசதி இருக்கிறவங்க பெரிய விளக்கா வாங்கினா அதுல நிறைய எண்ணெய் பிடிக்கும், நம்ம வர வரைக்குமே தாங்கும். இல்ல நாங்க சின்ன விளக்கா தான் வாங்கியிருக்கோம், எங்ககிட்ட அந்த மாதிரி வசதியும் உள்ள இடமும் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போகும்போது மலை ஏத்திட்டே போறோம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா திடீர்னு அணைஞ்சிருச்சே அப்படின்னு இது என்ன அபசகுணமா இருக்குமோ அப்படின்லாம் நீங்க நினைக்க வேணாம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது நீங்க திரும்ப வேணாலும் ஏத்திக்கலாம். இப்போ என் வீட்லயுமே நானு அணையா விளக்கு தீபம் ஏத்துறேன். அதை நான் எப்படி பராமரிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் திரியை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி அதை மூடி வச்சுட்டு போனேன்னா காலையில நான் குளிச்சுட்டு வர வரைக்குமே அதை அமைதியா அழுங்காம எரிஞ்சுட்டு தான் இருக்கும். அதுக்கடுத்து குளிச்சுட்டு நான் சாமி அறைக்கு போய் நான் அதை திரும்ப இது பண்ணும் போது வரைக்கும் அது இது பண்ண முடியும். அப்போ நீங்க நைட்டு தூங்கும் போதும் அதை ஒரு டைம் செக் பண்ணிட்டு காலையில எந்திரிச்சோடனே ஒரு டைம் செக் பண்றது நல்லது. இப்போ என்னுடைய இல்லத்திலயும் நான் அணையா தீபம் அப்படிங்கிறது ஒண்ணு ஏத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி தான் என்னுடைய இல்லத்துல நான் தீபம் ஏற்றி வச்சிருக்கேன். இப்போ தீபம்னாலே சும்மா நம்ம வெறும் தரையில வைக்கக்கூடாது. அதனால தட்டு மேல பச்சரிசியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சில்லறை காசுகளோ போட்டு அதுக்கு மேலதான் நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். அதே மாதிரிதான் உங்கள் வீட்டிலேயுமே நீங்கள் அந்த தீபத்திற்கு அப்படிங்கிற ஒரு தனி இடத்தையும் நிர்ணயித்து அந்த தீபத்தை பராமரித்து உங்கள் வீட்டின் செல்வத்தை மேம்படுத்த. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேற எதுவும் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க.